வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி துன்பம் இல்லாத நிலை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். 6வது அறிவு முழுமை பெறுகிறது என்றால் விரிந்து விரிந்து பரம்பொருளோடு இணைந்து இதற்கும் மேலே விரிய முடியாத அளவு அந்த முழுமுதற் பொருளோடு இணைந்து விட்ட பிறகு இனி எங்கே விரியும்? அதற்கு மேல் விரிவு இல்லை. அந்த வகையிலே இந்த மனம் அசையா பொருளை அறிந்து அதோடு நிலைத்து விட்டால் அங்குதான் மனம் என்பது நிலைக்க முடியும். மற்ற பொருட்கள் எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையுடையவை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையுடையவை. அதே போல மனமும் அசைந்து கொண்டு மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதிக வேகமாக அசைந்து கொண்டிருக்கின்ற பொருளோடு மனதை வைக்கின்ற வரைக்கும் மனம் அந்த அளவுக்கு ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டு தான் இருக்கும். இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரையில் இந்த உடலை பாதுகாக்க, வாழ்க்கையை நடத்திட அசையும் பொருட்களோடு தொடர்பு கொள்வது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் அசைந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் இருக்கின்றதை விட நிலைத்து இருப்பதும் அவசியம்தான். ஆகவேதான் மனிதனுக்கு நிலைத்த பொருளாகிய கடவுளை, தெய்வத்தை வழிபடுவது, வணங்குவது, அதை உணர்ந்து கொள்வது, அதோடு லயித்து இருப்பது என்பது அவசியமாயிற்று. மனிதனின் அறிவு எட்டிய நிலையில் அந்த பூரணத்துவம் வந்துவிட்டதானால் அப்பொழுதுதான் அடிக்கடி உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மையும் பேராசை, சினம், கடும்பற்று, இன்னும் முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக தான் மாறாதிருக்கக்கூடிய ஒரு நிலைத்த பேறு உண்டாகும். அருட்தந்தை அவர்கள் அதாவது இறைநிலை உணர்வு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் துன்பம் இல்லாத நிலை உருவாகிவிடும் என்ற அடிப்படையில் வெட்ட வெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவருமில்லை. வெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவருமில்லை. காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலமில்லை, அதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதுமில்லை. சுத்த வெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவருமில்லை. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் மழை வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. குழந்தை போல பூமியில் எங்கும் தவழ்ந்து வந்தது, குழந்தை போல பூமியில் எங்கும் தவழ்ந்து வந்தது. நோயில் வாடுகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. சுத்த வெளி எனும் கோட்டையில் கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவருமில்லை. இங்கே அசைந்து கொண்டிருப்பதும் அசையாமல் இருப்பதும் அவனுடைய நிலைதான். அதை உணர்ந்து விட்டால் துன்பம் இல்லாத நிலை ஏற்படும் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார். தவம் செய்வோம், மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைப்போம், இந்த இறைநிலை உணர்வை பெறுவோம் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.